வெண்டிக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறோம். வெண்டிக்காயை இப்படி நறுக்கிட்டு வதக்கணும். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கணும், தக்காளி வச்சுக்கணும். இது வதக்கணும் தான் குழம்பு வைக்கணும். சமையல் இன்னைக்கு வெண்டிக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்ப்போம். சட்டி வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு. வெந்தயம், சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, தூள் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். நாங்கள் எப்போதுமே வீட்டில் அரைச்சதான் வைப்போம். கடையில் வாங்குற தூள் எதுவும் போட மாட்டோம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. வெங்காயம் நல்லா கலண்டு வேகணும். இந்த சின்ன வெங்காயம்லாம் தனித்தனியாக கலண்டு வந்துடும். பொன்னிறமாக வெந்த உடனே தக்காளியை போட்டு வதக்கணும். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருக்கு. இந்த வெண்டிக்காயை போடுறோம். ரொம்ப ஈஸியாக சமைக்கிறோம். நல்லா பயப்படாதுங்க சமையலை பார்த்து. புதுசாக சமைக்கிறதுங்க ஒரு 10 நாளைக்கு சமைச்சிங்கன்னா கட கட கடன்னு வந்துடும். வெண்டிக்காய் புளிக்குழம்பெல்லாம் 10 நிமிஷத்தில் வச்சிடலாம். இப்போ இந்த மிளகாத்தூளை போடுறோம். இந்த தூளெல்லாம் போட்டாச்சு. இப்போ புளி கரைச்சதை ஊற்றுறோம். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ இறக்க வேண்டியவன். வெண்டிக்காய் புளிக்குழம்பு ரெடி. பெரியம்மா சமையல் நெடுமுடி. லாஸ்ட்ல கொஞ்சம் வெல்லம் போடுங்க. சுவையும் இருக்கும், சூப்பரா இருக்கும். வெண்டிக்காய் குழம்பு ஊற்றி சோறு சூடா போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பரா இருக்கும். குழம்பு கொதிச்சிருச்சு பார்த்தீங்களா? எண்ணெய் பிரிஞ்சோன்னா கொஞ்சம் வெல்லம் போட்டு இறக்கி சாப்பிடுங்க, சூப்பர். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க கமெண்ட்ல. பாய்.